சேவர் கொடியோனே சிங்கார வேலவனே மாதவன் மருமகனே மகேஸ்வர மைந்தனே ஐங்கரன் தம்பியே ஆறுமுகத்தோனே அளவுக்கு ஆசானே அறுபடை வீடுடையோனே ஆண்டியாய் நின்றவனே தமிழ் கடவுளே தகப்பன் சுவாமி. கடவுள்களில் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது முருகன் சுவாமி தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேலம் மாவட்டத்தில் இருக்க முத்துமலை முருகன் திருக்கோயிலை பற்றி தான். அதுக்கு முன்னாடி முருகன் சுவாமியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காமல் நம்ம நித்ரா ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த திருக்கோயிலானது சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடியை அடுத்த புத்திரக்கவுண்டம்பாளையம் என்ற பகுதியில் தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை கட்ட தொடங்கின வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2019. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல திருக்கோயில்களோட மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த திருக்கோயிலை கட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க. மலேசியாவில் இருக்க முருகன் திருக்கோயிலை கட்டிய தியாகராஜ சபதி தான் இந்த திருக்கோயிலையும் கட்டியிருக்காரு. இந்த திருச்சிலையானது சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் 146 அடி உயரத்தில் சிரிச்ச முகத்துடன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வலது கையில் அபயஹஸ்த முத்திரையுடன் இடது கையில் ஒரு வேலுடனும் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். சிலைக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா முருகனோட இடது கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த சிலையின் மீது தங்க கவசம் சாற்றப்பட்டுள்ளது மட்டும் இல்லாமல் பஞ்சவர்ண நிறத்தில் மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேருக்கு தரிசனம் வழங்கக்கூடிய வகையில் இந்த முருகன் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தமிழகத்தில் முருகனோட அறுபடை வீடுகளை மிஞ்சும் விதமாக சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த திருச்சிலையானது காண்போரை வியக்க வைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகனோட திருச்சிலையானது 140 அடி, சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகனின் திருச்சிலையானது 146 அடி. அதை விட இதை கம்பேர் பண்ணும் பொழுது சேலத்தில் இருக்கக்கூடிய திருச்சிலையானது 6 அடி உயரம் அதிகம். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, மலேசியாவில் திருச்சிலையை உருவாக்கின தியாகராஜ ஸ்தபதின்றவர் தான் இந்த திருச்சிலையையும் வடிவமைச்சிருக்காரு. முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பல ஊர்கள்லையும் பல நாடுகள்லையும் பல திருக்கோயில்கள் இருக்குது. முருகப்பெருமானாலே நமக்கு டக்குன்னு மனசுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு ஊர்னு பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் திருக்கோயில் தான். மலேசியா சிங்கப்பூர் போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலுக்கு போகாமல் திரும்பி வர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட ஆலயம் வந்து மலைக்கு மேலே அமைஞ்சிருந்தாலும் மக்களை வரவேற்கும் விதமாக முருகனோட சிலையானது 140 அடி உயரம் கொண்ட இந்த முருகனோட சிலையானது மக்களை வரவேற்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஊர்லேயோ இல்லை நம்ம நாட்டிலேயோ இந்த மாதிரி கோயில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அதை செயல்படுத்தும் விதமாக தான் சேலம் மாவட்டத்தில் இந்த திருக்கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த சிலைக்கு உருவ வடிவமைப்பு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தை சேர்ந்த முத்து நடராஜர் என்பவர் தான். இந்த முருகன் கோயிலுக்கு இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த முருகன் கோயிலை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த கோயிலோட பூஜையை தொடங்கினாங்க. குறிப்பாக திருப்பரங்குன்றம், பழனிமலை, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி போன்ற மலைகளிலிருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து கலசத்தில் வைத்து ஒரே நேரத்தில் பூஜை செய்து இந்த கோயிலானது வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுது. இந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா தருமாபுர ஆதீனம், பேரூர் ஆதீனம், ரத்தினகிரி சுவாமிகள், மலேசியாவிலிருந்து பாலகிரி சுவாமிகள் ஆகிய 4 மடாதிபதிகள் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதாக கூறப்படுது.
நம்ம சிங்கார வேலையை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோக்கள், ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம். யாம் இருக்க பயமேன்.